ஹலோ எவ்ரிவன். சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எப்படி பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இங்கே கடைசி டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3, 8. இதை ஒரு சீரீஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ எத்தனை டைம்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 டைம்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 5 தடவை மைனஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 8ல் 3 போனால் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 5. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த தடவை 5 - 8 நமக்கு என்ன கிடைக்கும்? -3. அடுத்து -3 இங்கே -5 கிடைக்கும். அப்போ அதுக்கு அடுத்த டேர்ம் -8 கிடைக்கும். இப்போ பாருங்கள், -8 இங்கே -3 இருக்குது. இப்போ மைனஸ் பண்ணும்போது +3 மாறும். அப்போ -8ல் +3 போச்சுன்னா -5 அப்படின்றது கிடைக்கும். இங்கே -5 இங்கே -8 இருக்குது. மைனஸ் பண்ணும்போது +8 கிடைக்கும். அப்போ -5ல் +8 போச்சு அப்படின்னா 3 கிடைக்கும். இப்போ எத்தனை டைம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 5 டைம் பண்ணிட்டோம். இப்போ இந்த கடைசி 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃப்ராக்ஷனில் தூக்கி எழுதிக்கோங்க. ஸோ 3 / -5 அப்படின்னு எழுதுங்க. அதை லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும். அப்போ 3 / -5 அதை நம்ம என்ன பண்ணலாம்? -3/5ன்னு எழுதலாம். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் இவ்வளோ தான். நீங்கள் நார்மலில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். -3/5ன்றது வருவார். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.